வணக்கம் தமிழ் உறவுகளுக்கு. எல்லாருமே சமூக நீதி அப்படிங்கிறாங்க. சமூக நீதி நிலைநாட்டணும் அப்படின்னா அனைவருக்கும் சாதி அடிப்படையில் கணக்கெடுத்து அதுக்கேற்ற மாதிரி அவங்கவுங்க சாதி எந்த சாதி அதிகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீட்டில் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்படி செய்வதனால நமக்கு சமூக நீதி நிலைநாட்டுமா இல்லை சாதி வளருமா அப்படிங்கிறதான் நமக்கு பெரிய கொஸ்டினாக இருக்கட்டும். எல்லாருக்குமே கிடைக்க வேண்டியது கிடைக்கணும், அதுதான் நியாயம், நீதி. ஓகேங்களா? அந்த அடிப்படையில் சாதி அடிப்படையில் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கும்போது, அதாவது கொடுக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அதோடு சேர்ந்து சாதியும் வளரும். அப்படிங்கும்போது நீங்கள் எதுக்காக இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க அப்படின்னா பொருளாதார அடிப்படையில் அவங்க மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்குறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் பொருளாதார அடிப்படையில் யாருக்கு பின்தங்கி இருக்காங்களோ அவங்கள உயர்த்துறதுக்கு என்ன ஏற்பாடோ அதை பார்க்காம எதுக்கு சாதி அடிப்படையில் நீங்கள் உயர்த்துறீங்க?